இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க பக்கத்துல இருந்து பிளட் அரேஞ்ச் பண்றோம்னு சொல்லியிருந்தோம், முடியல. உங்க பக்கத்துல யாராவது இருந்தா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுங்க சார். என்ன டாக்டர் கடைசி நேரத்துல வந்து இப்படி சொல்றீங்க? டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்ல எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம சைடுல எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிட்டோம் சார், எங்கேயுமே ஸ்டாக் இல்ல. உங்க ஃபேமிலியில யாராவது கொடுக்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். டேய் வெற்றி, கதிரு, நம்ம கட்சி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கடா. நம்ம கட்சிக்காரங்க யாருக்காவது ஏபி நெகட்டிவ் இருந்தா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு. சரிங்கப்பா. என்னடா ஆச்சு? அப்பா, என்னடா ஆச்சு? நேரம் ஆயிட்டு இருக்குடா. ஏபி நெகட்டிவ் பிளட்ல யாருமே இல்லையா? அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகுன்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. வெற்றி, என்னப்பா? அதான்ப்பா பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ரேவதி தங்கச்சி சொல்லுமா. அண்ணே, அம்மா எப்படி இருக்காங்கண்ணே? அம்மா அதான் இன்னும் ஐசியூல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரத்தம் கிடைக்கல, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ணே, துளசி கோயில்ல காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா. வெற்றி, என்னடா யாராவது ரத்தம் கொடுக்கறதுக்கு ஃபோன் பண்ணாங்களா? இது வேற ஒரு கால்ப்பா. டேய் என்னங்கடா, ஏதாவது முயற்சி பண்ணுங்கடா. பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஏதாவது சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை துளசி, அம்மாவுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும். அதான் டாக்டர்கிட்ட கேட்டால் ஹாஸ்பிட்டலே இல்லைங்கிறாரு, பிளட் பேங்க்லேயும் இல்லைங்கிறாரு. எங்கள் சைடில் கேட்டு பார்த்துட்டோம், இல்லைங்கிறாங்க. எப்படியாவது கொடுத்தாகணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. என்னோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் தான். நான் கொடுக்குறேன்.